I want to give the title of the sermon today, Rest Comes by Approaching Close to Jesus. இயேசுவை நெருங்குவதன் மூலம் இளைப்பாறுதல் கிடைக்கும். Please write it down. Number 1, we become restless when we are scattered like sheep without a shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாம் சிதறி கிடக்கும்போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாக மாறுகிறோம். 7 reasons why a shepherd is needed for the sheep. Number 1, a shepherd is needed to care for every physical need of the sheep. ஆட்டின் சரீர பிரகாரமான தேவைகளை எல்லாம் பராமரித்து கொடுக்கும்படி ஒரு மேய்ப்பன் அவசியம். Second reason why a shepherd is needed. A shepherd is needed to comfort the heart of the sheep. The important word here is to be underlined is comfort. ஒரு ஆட்டுக்கு அதனுடைய இருதயத்திற்கு ஆறுதலை கொடுக்க ஒரு மேய்ப்பன் அவசியம். மூன்றாவது, a shepherd is needed to give companionship at all times. எப்பொழுதும் துணையாய் இருக்கும்படி ஒரு ஆட்டிற்கு மேய்ப்பன் அவசியம். Number 4, a shepherd is needed to correct the sheep. The important word there is correct. ஆட்டை திருத்தும்படி மேய்ப்பன் அவசியம். Number 5, a shepherd is needed to coronate the sheep. ஆட்டை அபிஷேகம் பண்ணும்படி ஒரு மேய்ப்பன் அவசியம். Number 6, ஆட்டை அபிஷேகம் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, அந்த ஆட்டிற்கு இரக்கத்தையும் கிருபையும் காட்டும்படி மேய்ப்பன் தேவை. ஆட்டிற்கு compassion, a shepherd is needed to show compassion. The word there, important word is compassion. ஏழாவது, எதற்காக ஒரு மேய்ப்பன் அவசியம் என்றால், a shepherd is needed to ensure the coming back of the sheep to the house. ஒரு மேய்ப்பன் ஏன் அவசியம் என்றால், ஆடு வீட்டிற்கு மீண்டும் திரும்பி வருவதை உறுதி செய்வதற்காக ஒரு மேய்ப்பன் தேவை. Second reason, we become restless when we strive in sorrow. வருத்தத்துடன் வேலை செய்யும் போது நாம் இளைப்பாறுதல் அற்று போகிறோம். எழுதுங்க. Number 3, we become restless when we skip the Sabbath. ஓய்வு நாளை நாம் தவிர்க்கும் போது நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாய் மாறுகிறோம்.